எனக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, 2ஆம் வார்த்தை ரட்சிப்பு. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. 2 திருடர்கள் நடுவிலே இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்டார். அதில் ஒருவன் இயேசுவை நோக்கி இயேசுவுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பது, இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்று புரிந்து கொண்டு அவரது மரணதரவாயில் மனம் திரும்பினான். ஏசப்பாவுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து, ஏசப்பா என்னென்ன நேர்ந்த கொடுமை, அவருக்கு நிறைய இரத்த சிலுவினால் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காரு, அதெல்லாம் பார்த்து முதல் திருடன் மனம் திரும்பினான். மற்றொருவனும் வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்வது மட்டுமல்லாமல் சாகும்போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடிந்து கொண்டு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று மேலும் குற்றம் செய்கிறான். அவன் வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்வது மட்டுமல்லாமல் ஏசப்பாவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று மேலும் அவன் குற்றம் செய்கிறான். இதை பார்த்த மனம் திரும்பிய திருடன் அவனை கடிந்து கொண்டு, நீ இந்த ஆக்ஞைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அளிக்கிறான். இவரும் தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறான். ஏசப்பா எந்த தவறும் செய்யலையே, நம்மளாச்சும் பாவம் செஞ்சுருக்கோம், நம்மளாச்சும் தப்பு செஞ்சுருக்கோம், நம்ம இந்த பலனை அளிக்கிறோம். ஆனாலும் ஏசப்பா ஒரு பாவம் அறியாது இருக்கிறாரு, அவர் ஒரு தவறும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறான். அது மட்டுமல்லாமல், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த பாவியை மன்னியும், இந்த பாவியை நினைத்தருளும், என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏசப்பா அவனை நோக்கி சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா பரதேசிலே இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அடியனை நோக்கி, அந்த அடியனை நினைத்தருளும் அப்படின்ட்டு ஏசப்பா கூட பரதேசில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் ஏசப்பா கூட பரதேசில் இருக்க நம்மளும் மனம் திரும்பணும். அதற்காக ஆமென்.